Hello students, today நம்ம வந்து 9th standard chapter 9 probability நிகழ்தகவு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அதில் exercise 9.1ல் இருக்க சம்ஸ் எல்லாம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். Question number 1. நீங்கள் ஒரு தெருவில் நடந்து செல்கிறீர்கள். நீவீர் சந்தித்தவர்களில் ஒரு புதிய மனிதரை தேர்ந்தெடுக்கவும். அந்த மனிதரின் பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். யூ ஆர் வாக்கிங் அலாங் a street. If you just choose a stranger crossing you, what is the probability that his next birthday will fall on a Sunday? அப்படிங்கிறதா கொடுத்துருக்க கொஸ்டின். ஒருத்தங்களை நம்ம சூஸ் பண்ணுறோம், அவங்களோட நெக்ஸ்ட் பர்த்டே வந்து சண்டேவாக வரக்கான ப்ராபபிலிட்டி என்னங்கிறதா கொடுத்துருக்கிறது, கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். டேஸ் இன் எ வீக், ஒரு வாரத்தில் நம்மளுக்கு எத்தனை நாள்? 7 நாள், சண்டே டு சாட்டர்டே. ஸோ அதை தான் வந்து எழுதுகிறோம். அதை வந்து நான் எஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், எஸ்ன்னு தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. ஸோ எவ்வளோ? 1 2 3 4 5 6 7. ஸோ என் ஆஃப் எஸ் வந்து 7. ஈவெண்ட் ஆஃப் செலக்டிங் சண்டே இதுலேருந்து சண்டே செலக்ட் பண்ணுறக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 1. ஏன்னா சண்டே ஒன்று தான் இருக்குது, அதை மட்டும் செலக்ட் பண்ணுவோம். ஸோ ஏ சண்டேனா என் ஆஃப் ஏ வந்து 1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் சண்டே வந்து பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ என்ன? 1. என் ஆஃப் எஸ் என்ன? 7. ஸோ 1/7 அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 2. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஃப்ரம் நேச்சுரல் நம்பர்ஸ் 1 to 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 1 முதல் 13 வரை உள்ள இயல் எண்களின் முழு வர்க்க எண்ணாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1லேருந்து 13 கொடுத்துட்டாங்க. ஸோ 13 வரைக்கும் எழுதியாச்சு. ஸோ என் ஆஃப் எஸ் என்ன? 1 2 3னா கவுண்ட்டு வந்து 13. ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் 13க்குள்ளே இருக்கணும். அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 கிடைக்கும், 2 ஸ்கொயர் பண்ணால் 4 கிடைக்கும், 3 ஸ்கொயர் பண்ணால் 9 கிடைக்கும், 4 ஸ்கொயர் பண்ணால் 16. அந்த 16ங்கிறது 13 விட பெருசு. ஸோ அதுக்கு ப்ரீவியஸாகவே ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ 1 2 3 இந்த நம்பர் மட்டும் எடுத்துக்கணும். இன் எ ரேஞ்ச் 1 to 13 the perfect square are a equal to 149. ஓகேங்களா? இப்போ கவுண்ட் என்ன? 1 2 3. ஸோ என் ஆஃப் ஏ வந்து 3. ஸோ ப்ராபபிலிட்டி என்ன? என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 3/13. இது வந்து பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் பிங்கிறது ப்ராபபிலிட்டி. ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். ஸோ 3/13 அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 3. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த்ரோயிங் அன் ஈவன் நம்பர் வித் எ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டைஸ் ஆஃப் 6 ஃபேஸஸ்? ஒரு பகடை உருட்டுறாங்க. உருட்டுவதற்காக கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் நம்பர் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு. தமிழை ரிப்பீட் பண்ணுற. ஒரு சீரான பகடையை உருட்டும் போது ஒரு இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டைஸை வந்து இது பண்ணுறோன்னா அதில் வந்து எவ்வளோ பக்கங்கள் வரக்கு சான்சஸ் இருக்குது, எவ்வளோ நம்பர்ஸு? 1ல் 1 வரும், செகண்ட் பாகத்தில் ஃபேஸில் 2 வரும், அந்த மாதிரி 6 நம்பர் வரக்கு சான்சஸ் இருக்கா? ஸோ அது எழுதியிருக்கு. எஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6. ஸோ என் ஆஃப் எஸ் என்ன? 6. ஈவன் த்ரோயிங் அண்ட் ஈவன் நம்பர் என்னென்னா இரட்டை எண்ணாக வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது இரட்டை எண்ண ஈவன் நம்பராக வரதுக்கு என்ன? 2 4 6 கிடைக்கிறதுக்கான சான்சஸ் என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, அதாவது பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ்னா 3/6. இதே கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 1/2 கிடைக்கும். ஸோ 1/2 தான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ரொம்ப சிம்பிள் தான். கொஸ்டின் நம்பர் 4. There are 24 balls in a pot. If 3 of them are red, 5 of them are blue and remaining are green, then what is the probability of picking out first subdivision a blue ball, second red ball and third one வந்து green ball கேட்டிருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு பானையில் 24 பந்துகள் உள்ளன. அவற்றில் 3 சிவப்பு, 5 நீலம் மற்றும் மீதி இருப்பவை பச்சை நிறமுடையதாகவும், அவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் போது அது ஒரு நீல நிறப்பந்து, ஒரு சிவப்பு நிறப்பந்து, ஒரு பச்சை நிறப்பந்தாக இருக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ டோட்டல் பால் என்ன, அதுதான் என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 24. ரெட்டோடு வந்து என்ன 3 இருக்குது, ப்ளூ வந்து என் ஆஃப் பி 5 இருக்குது, க்ரீன் வந்து என் ஆஃப் ஜி ரிமைனிங் சொல்லிட்டாங்க. ஸோ 24ல் இது ரெண்டே ஆட் பண்ணி மைனஸ் பண்ணால் ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே க்ரீன் தானே. ஸோ அதுதான். ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் 8, 24ல் 8 மைனஸ் பண்ணால் 16 கிடைக்கும். ஸோ என் ஆஃப் ஜி க்ரீன் வந்து 16 நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எ ப்ளூ பால் பிக்கிங். ப்ளூ பால் எடுக்கிறதுக்கு என்ன சான்ஸு, என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். ஸோ என் ஆஃப் பியோடது என்ன 5, 5 டிவைடட் பை டோட்டல் என்ன 24. ஸோ 24 இதுதான் ஃபஸ்ட்டு ப்ளூ பால் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. செகண்ட் ரெட் பால். ரெட் பால் கவுண்ட் என்ன, என் ஆஃப் ஆர் டிவைடட் பை என் ஆஃப் எஸ் 3 டிவைடட் பை 24 கேன்சல் பண்ணால் 1/8. ஸோ இதுதான் ரெட் பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட் க்ரீன் பால் என் ஆஃப் ஜி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். ஸோ 16 டிவைடட் பை 24 கேன்சல் பண்ண என்ன வருது 2/3 வரும். ஸோ 2/3 தான் க்ரீன் பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். Question number 5. When 2 coins are tossed, what is the probability that 2 heads are obtained அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 சீரான நாணயங்களை ஒரே நேரத்தில் சுண்டும் போது 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 காயின் சுண்டுறாங்கன்னா ஃபஸ்ட்டு காயின் ஹெட்டாக செகண்ட் காயின் ஹெட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு காயின் ஹெட்டாக விழுந்து செகண்ட் காயின் டெய்லாக விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு காயின் டெய்லாக விழுந்து செகண்ட் காயின் வந்து ஹெட்டாக விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெண்டுமே டெய்லாக விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் என்ன, எஸ் ஈக்குவல் டு ஹெச்ஹெச் ஹெச்டி டிஹெச் டிடி. இதுதான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 4. ஸோ ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் 2 ஹெட்ஸு, 2 ஹெட்டு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் என்ன 1 தானே. ஸோ அதுதான் நாங்கள் எழுதியிருக்கோம். ஸோ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1ன்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 ஹெட்ஸ் வந்து P of A equal to N of A divided by N of S. So N of A என்ன 1, N of S என்ன 4. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா. கொஸ்டின் நம்பர் 6. இரு பகடைகள் உருட்டப்படும் போது கிடைக்கும் எண்களின் கூடுதல். 2 dice are rolled. Find the probability that the sum is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 1 ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து ஈக்குவல் டு 4, 4க்கு சமம். தேர்டு வந்து லெஸ் தென் 13, 13 விட சிறியதாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்குரிய சொல்யூஷன் நம்ம பார்த்துடலாமா. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எஸ் வென் 2 dice are rolled. 2 டைஸ் வந்து நம்ம உருட்டும் போதுக்கான சாம்பிள் ஸ்பேஸு என்னங்கிறது நம்ம எழுதலாம். ஃபஸ்ட்டு டைஸில் 1 விழுகிறதுக்கு செகண்ட் டைஸில் 1 விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 1 1 1 2 1 அதே மாதிரி 1 2 1 3 1 4 1 5 1 6. ரெண்டாவது ஃபஸ்ட்டு டைஸில் 2 விழுந்து செகண்டில் 1 விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6. தேர்டு 3 1 3 2 3 3 3 4 3 5 3 6. 4 1 4 2 4 3 4 4 4 5 4 6. 5 1 5 2 5 3 5 4 5 5 5 6. 6 1 6 2 6 3 6 4 6 5 6 6. ஸோ டோட்டலாக என்ன 36. இதெல்லாம் கவுண்ட் பண்ணால் நமக்கு 36 வரும். ஸோ என் ஆஃப் எஸ் வந்து 36ன்னு கிடச்சிச்சு. இப்போது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, ஈவெண்ட் ஆஃப் சம் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த 2 ஈவெண்ட்டில் நம்பரையும் நம்ம கூட்டினா நமக்கு 1 கிடைக்கும். ஸோ 1 கிடைக்கிறக்கான சான்சஸே எதுவுமே கிடையாது. இருக்கிறதுலே லீஸ்ட் நம்பர் இது தான். ஸோ 1 ஆட் பண்ணால் 2 வேணால் கிடைக்குமே ஒழிஞ்சு 1 கிடைக்கிறக்கு சான்சஸே இல்லை. ஸோ அப்போ வந்து 0. ஸோ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் P of A equal to N of A divided by N of S. 0 divided by 36னா என்ன 0 தான். ஸோ இதோட ஆன்சர் வந்து 0. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், ஈவெண்ட் ஆஃப் சம் இஸ் ஈக்குவல் டு 4. 2 கூட்டினா 4 வரும். ஸோ B equal to 1 3 கூட்டினா 4 வருமா. ஸோ இதை எடுத்துக்கணும். ஸோ 2 2 கூட்டினா 4, 3 1 கூட்டினாலும் 4 கிடைக்கும். ஸோ இது ஸோ 1 2 3 ஸோ N of B equal to 3ன்னு கிடச்சிச்சு. ஸோ P of B equal to N of B divided by N of S. ஸோ 3 divided by 36 இதை கேன்சல் பண்ணால் 1 divided by 12ன்னு நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி இதுதான். நெக்ஸ்ட்டு தேர்டு, ஈவெண்ட் ஆஃப் தி சம் இஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் 13. இது எல்லாத்தையும் இது பண்ணால் லெஸ் தென் 13 கிடைக்கிறதுக்கான சான்சஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ லெஸ் தென் 13னா சிம்பிள், இருக்கிறதே லோயஸ்ட்டு 1 1. ஸோ 2.
இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு 6 இது ரெண்டே ஆட் பண்ணால் என்ன வரும் 12 தான் வரும். இது ரெண்டே ஆட் பண்ணால் நமக்கு 2 தான் வரும். ஸோ அப்படின்னா இதில் இருக்க எல்லா நம்பர்ஸுமே இன்க்ளூட் ஆகும். ஸோ அதை தான் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் எழுதலை, ஆனால் நீங்கள் எக்ஸாமில் வந்து கம்பல்சரி வந்து எல்லா நம்பர்ஸும் இங்கே எழுதியிருக்கணும். ஸோ சிலேருந்து 1 1 1 2 எக்ஸட்ரா அப் டு 6 வரைக்கும் எல்லாமே வரும். ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ண என்ன 36 கவுண்ட் கிடைக்குமா? ஸோ n of c ஈக்குவல் டு 36 தான் இருக்கும். ஸோ 36 ஸோ p of c ஈக்குவல் டு n of c டிவைடட் பை n of s. pனா என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் c ஈக்குவல் டு n of c டிவைடட் பை n of s. ஸோ 36 டிவைடட் பை 36னா கேன்சல் பண்ணால் 1ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இதுக்குரிய சொல்யூஷன் இதுதான். Question number 7. A manufacturer tested 70,000 LED lights at random and found that 25 of them were defective. If a LED light is selected at random, what is the probability that the selected LED light is defective 1? அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு உற்பத்தியாளர் 7000 ஒளி உமிழ் இருமுனையை விளக்குகளை சோதனை செய்வதில் அவற்றில் 25 விளக்குகள் குறைபாடுடையதாக கண்டறியப்பட்டன. சமவாய்ப்பு முறையில் ஒரு விளக்கை தேர்ந்தெடுக்கும் போது அது குறைபாடுடையதாக இருக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில் டேரெக்டாக என் ஆஃப் எஸ்ஸு கொடுத்துட்டாங்க, என் ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட்டு அது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும் போதும். இது மட்டும்தான் நம்ம வேலை இதில். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் டோட்டல் லைட்ஸ் வந்து என்ன? என் ஆஃப் எஸ்ஸு 7000. ஸோ 7000 எல்இடி லைட்ஸ் நம்ம இங்கே எழுதிட்டோம். ஸோ லெட் ஏ ஈக்குவல் டு டிஃபெக்டிவ் 1ன்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அப்படி பார்த்தா என் ஆஃப் ஏ வந்து 25 டிஃபெக்டிவ். இதில் ஒன்று சூஸ் பண்ணுறாங்க, அதில் வந்து டிஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தானே சொன்னோம். ஸோ என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். ஸோ 25 டிவைடட் பை 7000. ஸோ இது கேன்சல் பண்ணால் 25 வந்து 2 டைம்ஸு 50. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும்? 20 இருக்கும். ஸோ இந்த 0வை இறக்குனோம்னா என்ன வரும்? இந்த 0 இறக்குனோம்னா என்ன வரும்? 8 டைம்ஸ் 8 இன்ட்டு 200. 8 இன்ட்டு 25 200. இப்போ ரிமைனிங் 0. ஸோ இங்கே ஒரு 0 இருக்குது, அது டேரெக்டாக இங்கே மேலே போட்டுரும். அப்போ 280. ஸோ 1 டிவைடட் பை இதை கேன்சல் பண்ணால் 1 டிவைடட் பை 280 கிடைக்கும். 280. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்குரிய ப்ராபபிலிட்டி. புரிஞ்சுதுங்களா? இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். Question number 8. In a football match, a goalkeeper of a team can stop a goal 32 times out of 40 attempts tried by a team. Find the probability that the opponent team can cover the attempt into a goal கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கால்பந்தாட்டத்தில் ஒரு இலக்கு காப்பாளரால் 40இல் 32 முயற்சிகளை தடுக்க இயலும் எனில் எதிரணியானது ஒரு முயற்சியை இலக்காக மாற்றுவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ அட்டம்ப்ஸு டோட்டலாக? என் ஆஃப் எஸ் வந்து 40. அதில் கோல் போட்டது என்ன? 40 மைனஸ் 32 போட்டோம்னா இது வந்து தடுத்ததுக்கான நம்பர். ஸோ அப்போ அவங்க கோல் போட்டதுக்கானது இதுலேருந்து இந்த மைனஸ் பண்ணால் அது கோல் போட்ட நம்பர் கிடச்சிருமா? ஸோ 40 மைனஸ் 32 வந்து 8. ஸோ ஈவெண்ட் ஆஃப் அட்டம்ப்ட் இன்ட்டு கோல் வந்து என் ஆஃப் ஏ வந்து 8ன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸா. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணால் 1/5 கிடைக்கும். ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1/5 கிடச்சிச்சு. இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா? Question number 9. What is the probability that the spinner will not land a multiple of 3? கொடுக்கப்பட்ட சுழலட்டையில் முள் 3 மடங்குகளின் நிழலை கொள்ளாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸ்பின்னிங் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப் டு 8 வரைக்கும் இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் என்ன? 8 நம்பர் இருக்கா? ஸோ என் ஆஃப் எஸ் வந்து 8. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 என்ன? 3 இருக்குது. 3க்கு அடுத்து 6. 3 1 இன்ட்டு 3 3 2 இன்ட்டு 3 6. ஸோ 6 வரைக்கும் இருக்குது. அதுக்கு வரைக்கும் சான்சஸ் இல்லை. ஸோ 2. ஸோ என் ஆஃப் ஏ வந்து 2. ஸோ ஈவெண்ட் நான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3னா என்ன? இதை விட்டுட்டு மீதி இருக்கிறதில்ல. 1 2 4 5 7 8 இதெல்லாம். ஸோ என் ஆஃப் பி வந்து 6. ஸோ பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸா. ஸோ 6 டிவைடட் பை 8. 6 டிவைடட் பை 8. ஸோ இது கேன்சல் பண்ணால் என்ன வருது? 3க்கு வருது.
ஸோ 3/4 தான் இதுக்குரிய ஆன்சர். நமக்கு தேவையான சொல்யூஷன் இதுதான். ஏன்னா 3 மடங்குகளில் நிலை கொள்ளாமல் இருப்பதற்காக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து 3யோட மல்டிபிள்ஸாக இருக்கக்கூடாதுங்கும் போது இதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதை எடுத்துட்டோம்னா நமக்கு சொல்யூஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? Question number 10. Frame 2 problems in calculating probability based on the spinner shown here. கொடுக்கப்பட்டுள்ள சுழலட்டையை அடிப்படையாக கொண்டு நிகழ்தகவை கணக்கிடுமாறு எவையேனும் 2 வினாக்களை உருவாக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 கொஸ்டின்ஸ் நம்மளோட சாய்ஸ் தான். நான் வந்து இங்கே சாம்பிளுக்கு 2 எழுதியிருக்கேன். நீங்கள் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும்னா நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். Question number 1. What is the probability that the spinner will land on a odd number? ஸோ ஈவன் நம்பராக நீங்கள் இதுக்கு பதிலாக ஆடுக்கு பதிலாக ஈவன் நம்பரில் லேண்ட் ஆகிறதுக்கான ஒரு தடவை ஸ்பின் பண்ணிங்கன்னா அது வந்து ஈவன் நம்பரில் லேண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் என்னென்னு எழுதலாம். ஆட் நம்பருக்கான இது சான்சஸ் என்னென்னு எழுதலாம். ஸோ இதிலே உங்களுக்கு 2 கொஸ்டின் கிடச்சிச்சா, இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டினை நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். செகண்ட் ஒன், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ஸ்பின்னர் வில் லேண்ட் ஆன் எ ப்ரைம் நம்பர்? ஸோ ஒரு தடவை அந்த இதை சுற்றுனீங்கன்னா அது வந்து ப்ரைம் நம்பரில் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறது நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இதிலையே நம்ம வந்து 2 கொஸ்டின் நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம். ஓகேங்களா? எக்ஸசைஸ் 9.1ல் இருக்க சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 1, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, அதுக்கான சொல்யூஷன் இதுதான். கொஸ்டின் நம்பர் 3, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் இதுதான். கொஸ்டின் நம்பர் 4, அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஆன்சர் இது. செகண்ட் சப்டிவிஷன் ஆன்சர் இது. தேர்ட் ஒன் இது. கொஸ்டின் நம்பர் 5, அதுக்கான சொல்யூஷன் இது. கொஸ்டின் நம்பர் 6, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ அதுக்கான சொல்யூஷன் இதுதான். சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. அதோட ஃபைனல் ஆன்சர் இதுதான். கொஸ்டின் நம்பர் 7, அதுக்கான சொல்யூஷன் இது. இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 8, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 8, அதுக்கான சொல்யூஷன் இது. கொஸ்டின் நம்பர் 9, அதுக்கான சொல்யூஷன் இது. கொஸ்டின் நம்பர் 10, அதுக்கான சொல்யூஷன் இது. ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.